இப்ப நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா, HTMLல ஃபெவிகான் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் உண்டு. ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்க பத்தி ஃபெவிகான் பத்தி பார்ப்போம். சரியா? இந்த ஃபெவிகான் என்னத்துக்கு நாம யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப வந்து நாம இந்த நம்மளோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு YouTube. YouTubeஓட அ லோகோ. இந்த லோகோ வந்து நான் இதுல வந்து சின்ன ஒரு லோகோவா காட்டுது. நம்ம டேப்ல வந்து ப்ரௌசர் டேப்ல வந்து இந்த இப்படி ஒரு லோகோ காட்டுது. அதுக்கு பேர் தான் ஃபெவிகான். இது வந்து AliExpressஓட ஆ AliExpressஓட ஃபெவிகான். ஆ இது வந்து அ Gmailஓட ஃபெவிகான். இது வந்து Yahooவோட ஃபெவிகான். சரியா? இந்த மாதிரி இப்ப நம்மட வெ நம்மட ப்ரௌசர்ல வந்து நம்மட HTMLக்கு வந்து எந்த ஒரு ஃபெவிகானும் இல்ல. இது வந்து டிஃபால்ட்டா ஃபெவிகான் இல்லன்னு சொன்னா டிஃபால்ட்டா இந்த வேர்ல்ட் ஃபெவிகான் தான் காட்டும். இப்ப நாம இதுக்கு வந்து ஒரு ஃபெவிகான் ஒண்ணு எட் பண்றோம்ன்னு சொன்னா, எப்படி எட் பண்றோங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, முதல்ல இந்த இமேஜ் இருக்கட்டும் அப்படியோ, இந்த ஃபெவிகான் வந்து எங்க எட் பண்ணணும்னு சொன்னா, நாம ஹெட்டுக்குள்ள தான் இந்த ஃபெவிகான் வந்து எட் பண்ணணும். அதாவது ஹெட்ங்கிற செக்ஷன்ல தான் இத வந்து எட் பண்ணணும். இந்த ஹெட்ல வந்து டைட்டில் ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. டைட்டிலுக்கு கீழ நாம லிங்க்க யூஸ் பண்ணி தான் இந்த ஃபெவிகான் வந்து எட் பண்ணணும். லிங்க் ன்னு சொல்லி குடுத்தோம்னு சொன்னா, இதுல ஒட்டவாவே நமக்கு வந்து ஃபெவிகான் ன்னு சொல்லி வருது. லிங்க் ஃபெவிகான குடுத்தோம்னு சொன்னா, இதுல வந்து ரிலேஷன்ஸ்ங்கிற ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஹெச்ஆர்எஃப்ன்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆ ஹெச்ஆர்எஃப்ங்கிறது வந்து ஒரு யுஆர்எல்ல மென்ஷன் பண்றது. இந்த யுஆர்எல்ல என்ன எந்த யுஆர்எல்ல நாம மென்ஷன் பண்றோமோ, அது வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு ஃபெவிகான் நாம இமேஜா வழங்கும். அடுத்து வந்து இதுல என்ன டைப் இந்த ஃபெவிகானோட டைப் என்னன்னு சொல்லி நமக்கு காட்டுது. இமேஜ் ஐகான் டைப்ன்னு சொல்லி காட்டுது. இப்ப இதுல வந்து நாம என்ன லிங்க குடுக்க போறோம்னு சொன்னா, இதுல வந்து நாம ஒரு இமேஜ வந்து எட் பண்றோம். அதாவது இமேஜ் ஜேபிஇஜி இமேஜ வந்து எட் பண்றோம். இப்ப எட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல எந்த மாற்றமும் வழங்கல. ஏன்னு சொன்னா, நாம இதுல வந்து டெப் கூட இருக்கு. இஞ்சால பாக்கும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து வேர்ல்டு வந்து ஹைட் ஆயி, நம்ம குடுத்த இமேஜ் வந்து இதுல ஃபெவிகானா காட்டுது. இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றோம்ன்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூசர் வந்து இப்ப நம்முடைய வெப்சைட்ட வந்து புக்மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி புக்மார்க் பண்றது? இது வந்து புக்மார்க் பண்றதுக்குரிய டெப். இது வந்து புக்மார்க் பண்றது. இது வந்து புக்மார்க் பண்ணோம்னு சொன்னா, இதுல வந்து நம்முடைய ஃபெவிகான் காட்டும். இதுல வந்து இமேஜ் காட்டும். இது வந்து நாம டன்ன குடுத்தோம்னு சொன்னா, இப்ப அடுத்த நியூ டேப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புக்மார்க். ஹோல் புக்மார்க்க பார்க்கக்குள்ள நம்மளோட இது வந்து டாக்குமெண்ட் வந்து புக்மார்க்கா இருக்கு. இது என்ன டாக்குமெண்ட்ங்கிறது வந்து இது வந்து டைட்டில். இந்த HTMLஓட டைட்டில் தான் இங்க நமக்கு காட்டுது. அப்ப நாம இதுக்கு வந்து ப்ராப்பர் டைட்டில் வந்து குடுக்கணும். அத அடுத்த வீடியோல பார்ப்போம்.